நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான பங்குகளுடைய தகவல் நம்ம பார்க்கலாம். வீடியோ கன்டினியூவா பாருங்க. நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் பிரஷர் தாங்க. எல்லாருடைய போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ரெட்ல தான் இருக்கும். மேக்ஸிமம் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ல தான் இருக்கும். கொரோனா டைம்ல வாங்குன ஸ்டாக் மட்டும் தான் இப்ப கிரீன்ல இருக்கும். அதுக்கப்புறம் 2025, 24ல வாங்குன ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். என்னோட போர்ட்ஃபோலியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஓவரால் 18% வந்து பார்த்தீங்கன்னா, டவுன்ல தான் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் எப்போதுமே ரிஸ்க்கு. நம்ம மார்க்கெட்டோடைய ரிஸ்க்க புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் நல்ல ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அதனால வந்து கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க கேப்பிட்டல வந்து நீங்க காப்பாத்திக்கணும். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கல்ஸ்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூ இறங்குது. அதோடைய ரிசல்ட் சரியில்லைனாலும் ஸ்டாக் இறங்கி தான் இருக்கு. அதனால மார்க்கெட்டோடைய கண்டிஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 150 அதாவது 24,000க்கு கீழ வந்துருச்சு. 25,000த்த உடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பையிங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 25,000க்கு மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 150 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பையிங்கில வந்து இப்ப 75 பாயிண்ட்ல குறைச்சிருக்காங்க. இன்னைக்கு முக்கியமா நிஃப்டி இறங்குறதுக்கு அதிகமான காரணம் என்ன? பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் 1%க்கு மேல. எல்லா செக்டாருமே மிட் கேப்பும் பாருங்க 1 1/2% மேல நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. ஸ்மால் கேப் ஆல்மோஸ்ட் 1% மேல. ஆட்டோவும் செல்லிங் பிரஷரு, எஃப்எம்ஜிசி, ஐடி மேக்ஸிமம் செக்டார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தாங்க. அதனால கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம நிஃப்டியோட சார்ட்ட பார்த்துடலாம். நிஃப்டி வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் கீழ தான் பிரேக் அவுட் பண்ணி உடைச்சு ட்ரேட் ஆயிட்டுருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணி தான் கீழ வந்துட்டுருக்கு. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 2024 ஆகஸ்ட்டோடைய லோ தான் இது. இந்த கிரீன் லைன் வரைக்கும் சப்போர்ட் வரைக்கும் சான்ஸ் இருக்கு. அதையும் ஃபர்தரா உடைக்குமான்னு நம்ம பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் வந்து இன்னைக்கு கடுமையான ஒரு செல்லிங்கு. ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெக்கவர் ஆயிருக்கு. இல்லன்னா பார்த்தீங்கன்னா, இன்னும் டவுன் ஆயிருக்கும். இங்க பாருங்க தெரியுது. ஆனா இதுவரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு குளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முக்கியமான சப்போர்ட்ல தான் வச்சிருக்காங்க. நல்ல ஒரு செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2% மேல இன்னைக்கு நிஃப்டி பேங்க் செல்லிங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேல தான் குளோசிங் வச்சிருக்காங்க. நிஃப்டில முக்கியமான ஸ்டாக் ஐசிஐசிஐ பேங்க். அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான். நல்ல முக்கியமான செல்லிங் பிரஷர். இதுதான் முக்கியமான ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும். நவம்பர் 2025 உடைய ஹெச்டிஎஃப்சி பேங்க். அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. இன்னைக்கு வந்து ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சைட்வே தான். இந்த கேப் ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கு. கேப் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் இங்க ஒரு இந்த கிரீன் லைன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா சப்போர்ட்டு. சப்போஸ் இங்க வந்து பவுன்ஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஸ் பேங்க். இந்த பேங்க்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்கறது கிடையாது. இருந்தாலும் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இறங்கல. ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி இறங்குன அளவுக்கு இந்த பேங்க்லாம் இறங்கல. கோடாக் பேங்க். கோடாக் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பிளிட் ஆஃப் போனஸ குடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த அளவுக்கு இறங்கல. அதுவும் ஸ்லோவா சைட்வேல தான் போயிட்டுருக்கு. நிஃப்டி ஸ்மால் கேப்ல நல்ல ஒரு செல்லிங் பிரஷருங்க. நம்ம நேத்தே பார்த்துருந்தோம். நிஃப்டி ஸ்மால் கேப்பு கவனமா இருக்கணும். ஸ்மால் கேப்ல தான் அதிகமா செல்லிங் வரும்ன்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அங்க பார்த்தா தெரியும் கண்டிப்பா. ட்ரெண்ட் லைன் உடைச்சு கன்டினியூ வந்துகிட்டே இருக்கு. காலையில நல்ல ஒரு அதிகமான செல்லிங் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பையிங் வந்திருக்கு. மிட் கேப் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங்கு. நிஃப்டி ஸ்மால் கேப்போட மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங்கு. மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பார்த்தா தெரியும். இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்டா ஒர்க் அவுட் ஆகும் மிட் கேப்புக்கு. இந்த வீடியோல நெறைய ரிசல்ட் இருக்கு. நம்ம பார்க்கலாம். கேபி கிரீன் அந்த மாரிக்கு நெறைய கம்பெனி நம்ம டிஸ்கஸ் பண்ற கம்பெனி ரிசல்ட்லாம் வந்திருக்கு. பார்க்கலாம். கல்யாண ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செம்ம செல்லிங் பிரஷருங்க. இத பார்த்தா தெரியும். 14, 15%க்கு மேல நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கோல்டும், சில்வரும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஏறிக்கிட்டே இருக்கு. நான் ஸ்டாப்பா ஏறிக்கிட்டே இருக்கு. அதுதான் முக்கியமான காரணம் சொல்லியிருக்காங்க. கல்யாண ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா, டவுனா இருக்கு. 52 வார லோ வந்து பார்த்தீங்கன்னா, 390ன்னு குடுத்துருக்காங்க. அதோடய இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, பிளட்சிங் பண்ணியிருக்கறதா ஒரு நியூஸ் வந்தது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் நியூஸ்னால கம்பெனி வந்து இந்த ஸ்டாக் வந்து கன்டினியூ இறங்கிட்டே இருக்கு. இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் அடிக்க போறாங்களான்னு தெரியல கல்யாண ஜுவல்லரி. நம்ம சார்ட்ட பார்த்துடலாம். கல்யாண ஜுவல்லரியோட சார்ட்ட. கல்யாண் ஜுவல்லரி இன்னைக்கு கடுமையான ஒரு செல்லிங் பிரஷரு. நெறைய நண்பர்கள் கேட்டீங்க. பாருங்க கேண்டில்ல பார்த்தாவே பயமா இருக்கு. முக்கியமான சப்போர்ட் இந்த சப்போர்ட்டுக்கு தான் இங்க குளோசிங் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ப்ரீவியஸ் 2025 சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இங்க தான் இருக்கு. 2024 ஜூனோட சப்போர்ட்டு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அது கீழ தான் குளோசிங் வச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பாருங்க. அவசரப்படாதீங்க. கல்யாண் ஜுவல்லரி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கடுமையான செல்லிங்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஜெயின் என்னன்னா, ஜெஃப்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ரூ. 35 வந்து டார்கெட் குடுத்துருக்காங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 706 குறைச்சிருக்காங்க. 720. ஆனா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட கம்மியா தான் ட்ரேட் ஆகுது. நியூஜெயின் தான் இன்னைக்கு மட்டும் ஐடில பார்த்தீங்கன்னா, நியூஜெயின் மட்டும் தான் இன்னைக்கு கிரீன்ல இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் ரொம்ப டவுன் ஆயிருச்சு.
இங்கே பார்த்தா தெரியும். நல்லா ஒரு இன்னைக்கு காலைல ஒரு 2% 3% டவுன் கிரீன்ல இருந்தது. ஸ்டாக் ஆல்ரெடி நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர், கடுமையான ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்குது ஸ்டாக்கு. ஆல்மோஸ்ட் 70%க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிருச்சு இந்த ஸ்டாக்கு. இனிமேல் இறங்குமான்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் டாக்டர் ரெட்டி அதோடைய ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கு 4% பார்த்தீங்கன்னா ரினியூவல் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். 8,726 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ரினியூவல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,210 கோடி. இது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்திருக்கான்னு பார்க்கலாம். டாக்டர் ரெட்டி ஸ்க்ரீனில் வந்திருக்கான்னு பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இந்த ஸ்டாக். என்கிட்ட இருக்குது. இன்னும் இந்த ஸ்க்ரீனில் வரல. நான் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.93 மில்லியன் வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. இன்டர்நேஷனல் ஆர்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபென்ஸ் செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரைஸ் ஆகி இப்போ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. அடுத்தது பியூசி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இந்தியா. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர் 360 மில்லியன் வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு. ஓவர்சீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டில் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இவங்க டோட்டல் ஆர்டர் புக்கு பாருங்கள் 15,000 கோடிக்கு மேலே 15,800 கோடி ஆர்டர் புக் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஆர்டர் புக்குங்க இன்ஜினியரிங் இந்தியா. செக் பண்ணி பாருங்கள். அது ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலெலாம் செக் பண்ணி பாருங்கள். மசகன் டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து வாங்கியிருக்காங்க. 41% வந்து பார்த்தீங்கன்னா கொழும்பு டாக்யார்டோடைய வாங்கியிருக்காங்க. இது மசகன் டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஸ்டாக். என்னமோ இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேபிஐ கிரீனு. கேபிஐ கிரீனில் 2 இருக்குங்க. கேபிஐ கிரீனு அதுக்கப்புறம் கேபி எனர்ஜி ரெண்டுமே அருமையான ஸ்டாக்கு தான். ரிசல்ட்டு மட்டும் நம்ம பார்த்துடலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு கொஞ்சம் கூடியிருக்கு, நல்லாவே இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 கோடி கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடிக்கு மேலே கூட்டியிருக்காங்க. ஓரளவுக்கு பரவாயில்ல. குவார்டர் அண்ட் குவார்டர் இயர் ஆன் இயர் வந்து சூப்பராக இருக்குங்க. இயர் ஆன் இயர் 85 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 126 கோடிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு இது. அதுக்கப்புறம் சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸ் ப்ரொமோட்டர் வந்து வாங்கியிருக்காங்க. கேபிஐ கிரீன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐடியும் கொஞ்சம் இருக்குது. பப்ளிக் அதிகம் இருக்குது. ப்ரொமோட்டர் வந்து வாங்கியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேபி எனர்ஜி. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிஐ குரூப்புடைய ஸ்டாக்கு தான். கேபி எனர்ஜி இந்த ஸ்டாக்குடைய ரிசல்ட் வந்திருக்கு. இதுவும் ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. இதோடைய சேல்ஸ் வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. இயர் ஆன் இயர் நல்லாயிருக்கு. குவார்டர் நல்லாயிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. 36 கோடி டு 46 கோடி. டிசம்பரில் வந்து போன வருஷத்தில் 26 கோடி பண்ணியிருக்காங்க. இப்போ 41 கோடி. நல்லாவே அருமையான ஒரு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. கேபி எனர்ஜி இதுவும் நல்ல ஒரு ரிசல்ட்டு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எந்த சேஞ்சஸ் கிடையாது. எஃப்ஐ அதே தான் இருக்குது. டிஐடி அதே இருக்குது. பப்ளிக் அதே தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த அதிகம் சேஞ்சஸும் கிடையாது இந்த ஸ்டாக்லையும். தங்கமயில் ஜுவல்லரி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையான ஒரு 5% மேலே ட்ரேட் ஆனிச்சு. ஸ்டாக் வேல்யூவேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா ஹையில் தான் இருக்குது. இதோட ரிசல்ட் வந்திருக்குங்க. தங்கமயில் ஜுவல்லரி வந்து பாருங்கள் சேல்ஸ் அருமையான ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க டிசம்பர் மந்தில். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து சூப்பராக இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் நல்லாவே கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் பாருங்கள் டபுள் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு இது நல்ல ஒரு ரிசல்ட்னு சொல்லலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் வச்சுருக்காங்க. எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. டிஐயும் கூட்டியிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இபேக் டூரபிள் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கம்பெனி தான். ஒரு இஎம்எஸ் செக்டார் உள்ள கம்பெனி. இன்றைக்கி ரிசல்ட் சரியில்லை. அதனால் 4.5%க்கு மேலே ஒரு நல்ல ஒரு டவுனு. டிசம்பரில் போன குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கோடிக்கு மேலே இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா டிப்ரெசியேஷன் வந்து அதிகமாக இருக்குது. டேக்ஸும் அதிகமாக கட்டியிருக்காங்க. சேல்ஸ் நல்லா கூடியிருக்கு பாருங்களேன். செப்டம்பர் மாதத்தோட டிசம்பர் மாதம் சேல்ஸ் நல்லாவே கூடியிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நல்லாவே இருக்குது. மார்ஜினும் நல்லா இருக்குது. ஆனால் பார்ப்போம் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விற்றுருக்காங்க. பப்ளிக் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது. எஃப்ஐ டிஐடியும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்கில். நம்ம நண்பர்கள் கேட்ட நிறைய ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் பார்க்கலாம். நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. நம்ம தான் பொறுமையாக வெயிட் பண்ணணும். எந்த ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் நம்ம ஸ்டாக்கை வந்து வாங்கணும். நம்ம அவசரப்பட்டு மேலே வாங்கினோம்னா அது நம்முடைய தப்பு தான். அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு எப்போதுமே ஹை ரிஸ்க்கு. எப்போ எந்த ஸ்டாக்கு கீழே இறங்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. அதனால தான் எல்லா ஸ்டாக்கும் இறங்கிட்டு இருக்கு. அதனால் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்திர பிரசாத் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் தான். பாலு போர்ச்சி இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சப்போர்ட்டை நெருங்கி வந்துட்டுருக்கு. 2024 சப்போர்ட்டுக்கு வந்துட்டுருக்கு பாலு போர்ச்சி. பிஜிஎல் இன்றைக்கி பிஜிஎல் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு. பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக். எத்தனை தடவை மேலே போயிருக்கு, எத்தனை தடவை கீழே வந்திருக்கு பாருங்களேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீழே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஃபர்தராக
ஃபால் ஆகிறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. கவனமாக இன்வெஸ்ட் பண்ணணும் எப்போவுமே ஒரு ஸ்டாக்கில். அதுக்கு தான் நான் சொல்கிறது எப்போவுமே டெக்னிக்கல் கற்றுக்கங்க, டெக்னிக்கல் தெரிஞ்சு கற்றுக்கங்கன்னு சொன்னேன். இந்த ஸ்டாக்கை பாருங்கள், கேஆர்னர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. 2024 நவம்பரோட கேப் ஃபில்லிங்கு அங்கே தான் வந்துட்டுருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஆகிட்டு இது ஒர்க் அவுட் ஆக சான்ஸ் அதிகமாக இருக்குது. அவன்டல் டிஃபென்ஸ் செக்டாரில் ஒரு நல்ல ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு கண்டினியூவாக கீழே வந்துட்டுருக்கு. நம்ம நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு ஐஆர்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரைஸ் ஆகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே வந்துகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக்கும் மிகப்பெரிய ஒரு டாடா குரூப்புடைய ஸ்டாக்குன்னு சொன்னோம்னா அது ட்ரெண்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிருச்சு. நல்லாவே கண்டினியூஸ் செல்லிங் ப்ரெஷர் தான் அது. அதுக்கு முக்கியமான காரணம் ஸ்டாக் வேல்யூவேஷன் ஹை எப்படி ரைஸாக இருக்குது பாருங்களேன். இந்த ஸ்டாக்கு கண்டினியூ ரைஸ். இந்த மாதிரி ஸ்டாக்கில் போய் நம்ம இங்கேயோ வாங்கிட்டோம்னா எப்படி நம்ம மாட்டிக்கிறோம் பாருங்கள். அதுக்கு தான் வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும். இங்கே பாருங்கள் எவ்வளோதுக்கு பார்த்து இந்த ஸ்டாக்கு மேலே ஏறி எவ்வளோ கரெக்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து யாராச்சும் இங்கே வாங்கியிருந்தா எத்தனை % லாஸ்ன்னு பாருங்கள். 55% டபுள். அதாவது நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 50% லாஸ் ஆகிருக்கும் இந்த ஸ்டாக்கில் மட்டும் இங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாவே. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு டவுன் ஆகிருக்கு. அதனால் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில். எப்போவுமே எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு கண்டினியூஸ் செல்லிங் தாங்க. ட்ரான்ஸ்ரைல் நம்ம சொன்ன முக்கியமான சப்போர்ட்டுக்கு இந்த ஸ்டாக் வந்து சேர்ந்துருச்சு. நிறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக செல்லிங் ப்ரெஷர் தான். இன்றைக்கி கோல்டும் வந்து சில்வரும் அருமையான பெர்ஃபார்மன்ஸுங்க. சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கோல்டும் சில்வரும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்குது. நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம், யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இங்கே வந்து கீழே பிரேக் அவுட் பண்ணி வரும் பார்த்தீங்கன்னா வரல. இங்கேருந்து நல்ல ஒரு செல்லிங் நல்ல ஒரு பையிங் ஆகி போயிடுச்சு மேலே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் நல்லா கண்டினியூவாக மேலே போயிட்டே இருக்குது. ஐடிசி ஹோட்டல் நான் சொல்லியிருந்தேன் நல்ல ஒரு ரிசல்ட்டு. இன்றைக்கி 4% மேலே நல்ல ஒரு ஏறி இருக்குது ஐடிசி ஹோட்டலு. சர்வடெக்கு கண்டினியூவாக செல்லிங் ப்ரைஸ் தான். இதுக்கு மேலே இதுக்கு சப்போர்ட்டே கிடையாதுங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட் அடிச்சது தான். அதனால் இதுக்கு சப்போர்ட்டே கிடையாது. மோசிப்பு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரைஸில் முக்கியமான சப்போர்ட்டை உடச்சி 2025 சப்போர்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக செல்லிங் தான். அதுவும் எஃப்எம்சிஜியில் ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப்பு. ஆமாம், அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. இதுக்கு 2022 சப்போர்ட்டு பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வச்சிருக்க ஸ்டாக்கு தான். இதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால் இருக்குது பார்த்தீங்களா, ஏப்ரல் 2025 தான் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். அது பக்கத்தில் தான் இருக்குது, பார்க்கலாம். இன்றைக்கி என்னமோ லைட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் இங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரிக்கு தான் இங்கேயும் வந்திருக்கு க்ரீன் கேண்டில். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவில் நிறைய ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் பார்த்துருக்கோம், அப்புறம் நிறைய ஸ்டாக்கோடைய ரிசல்ட் பார்த்துருக்கோம், நிறைய முக்கியமான நியூஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி தட்டி விடுங்க. இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பங்கை வாங்கியிருந்தாலும் விற்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.